Dear students, I welcome you all to St. Joseph Study Center online session. In today's class, we are going to see Chapter 1, Relations and Functions, Exercise 1.2. So the first sum, let A is equal to 1, 2, 3, 7 and B is equal to 3, 0, minus 1, 7. Which of the following are relations from A to B? So இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 4 ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிலேஷன் 1, ரிலேஷன் 2, ரிலேஷன் 3 அண்ட் ரிலேஷன் 4. இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எது எதெல்லாம் இந்த ஏ கிராஸ் பிக்குள்ளார, அதாவது இங்கே ரிலேஷன் ஏ டு பின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ரிலேஷன் பி டு ஏன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ டு பி கொடுத்துருக்கனால ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஏ கிராஸ் பி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே எக்ஸைஸ் 1.1ல் இந்த கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருப்போம். ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ கொடுத்துருக்கனால ஏயோட செட்டு ஃபஸ்ட் எழுதிக்கணும். ஸோ 1, 2, 3, 7 கிராஸ் பியோட செட் பார்த்தீங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க 3, 0, minus 1, 7. ஸோ இதை கிராஸ் பண்ணலாமா? ஸோ எப்படி கிராஸ் பண்ணுவோம்? ஏயோட ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பியோட எல்லா எலிமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ணுவோம். ஸோ ஒரு ஆர்டர் பேர் மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு 1 with 3. அப்போ 1, 3. அடுத்து வந்து என்னது 1, 0. அடுத்து 1, minus 1. நெக்ஸ்ட்டு 1, 7. அடுத்து அதே மாதிரி ஏயோட செகண்ட் எலிமெண்ட் எடுத்து பியோட எல்லா எலிமெண்ட்டோட நம்ம பேர் பண்ணணும். ஸோ விச் இஸ் 2, 3, 2, 0, 2, minus 1 and 2, 7. அடுத்து என்னது ஏயோட தேர்ட் எலிமெண்ட் எடுத்து பியோட எல்லா எலிமெண்ட்ஸோட நம்ம பேர் பண்ண போகிறோம். விச் இஸ் 3, 3, 3, 0, 3, minus 1 and 3, 7. அடுத்து ஏயோட ஃபோர்த் எலிமெண்ட் எடுத்து பியோட எல்லா எலிமெண்ட்ஸோட பேர் பண்ண போகிறோம். விச் இஸ் 7, 3, 7, 0, 7, minus 1 and 7, 7. ஸோ ஃபஸ்ட்டு திங் நம்ம எப்பொழுதும் இது மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பி இல்லை பி டு ஏ அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு திங் நம்ம பண்ண வேண்டியது இது மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சப் டிவிஷன் எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரிலேஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க 2, 1, 7, 1. ஓகேங்களா? ஸோ இங்கே ஏதோ 2, 1, 7, 1 இருக்கா பாருங்கள். ஸோ இங்கே வந்து இங்கே 2, minus 1 இருக்குது. ஸோ இங்கே வந்து 2, minus 1 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2, 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே இல்லை, ஏதோ ஒன்று இல்லைனாலே நம்ம டேரெக்டாக என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். இப்போது இங்கே ஏதோ ஒரு எலிமெண்ட்டை நீங்கள் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ 2, 1 does not belongs to, ஸோ இது மாதிரி போட்டோன்னா does not belongsனு அர்த்தம். ஸோ does not belong to A cross B. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ நம்ம ரிலேஷன் 1 என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டினில், வெதர் இட் இஸ் அ ரிலேஷன் ஃப்ரம் ஏ டு பியா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ ஃபஸ்ட் சப்டிவிஷன் சொல்லியாச்சு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் 2 இஸ் ஈக்குவல் டு minus 1, 1. ஸோ இங்கே என்ன இருக்குது, இங்கே 1, minus 1 தான் இருக்குது. ஸோ மாற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டுலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ ஆஸ் இட் இஸ் அங்கே minus 1, 1 இருக்கான்னு பாருங்கள். ஸோ எங்கேயுமே minus 1, 1ன்னு இல்லை, இங்கே 1, minus 1 தான் இருக்குது. ஸோ அப்போ இந்த செட்டும் என்னது ஏ கிராஸ் பிக்குள்ளே வரலை. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ அது எப்படி எழுதலாம், minus 1, 1 does not belongs to A cross B. ஸோ அப்போ என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ ரிலேஷன் 2 does not comes under A cross B. ஓகே. ஸோ இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா? ஸோ தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க 2, minus 1. பாருங்கள் இங்கே எங்கேயோ 2, minus 1 இருக்கா? இதோ இருக்குது 2, minus 1. அடுத்து 7, 7. ஸோ 7, 7 இங்கே இருக்குது. அடுத்து 1, 3. ஸோ 1, 3யும் இங்கே இருக்குது. ஸோ அப்போ அது எப்படி எழுதலாம், ஸோ 2, minus 1, 7, 7 and 1, 3 belongs to A cross B. ஸோ என்ன நம்ம டிக்ளேர் பண்ணலாம், இட் இஸ் அ ரிலேஷன். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்ப்போமா. ஃபோர்த் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ 7, -1. ஸோ இங்கே இருக்கா பாருங்கள் 7, -1. ஆமாம் இங்கே இருக்குது. அடுத்து 0, 3. ஸோ 0, 3 இல்லை, இங்கே வந்து 3, 0 தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளுக்கு தேவை 0, 3. ஸோ அப்போது நம்ம வந்து என்ன சொல்லலாம், ஒரு பேர் வந்து மேட்ச் ஆகலனாலே நம்ம டேரெக்டாக என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஸோ ஏதோ ஒன்று நம்ம இண்டிகேட் பண்ணி காமிப்போம். 0, 3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு A cross B. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், இட் இஸ் நாட் அ ரிலேஷன். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம். செகண்ட் சம், let A is equal to 1, 2, 3, 4 up to 45 and R be the relation defined as is a square of a number on A. Write R as a subset of A cross A. Also find the domain and range of R. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்ற ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அந்த செட்டில் வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 1, 2, 3, 4 அப் டு 45 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஆர்ன்ற ஒரு ரிலேஷன் நம்ம எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்ன்ற ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும்னா, இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஸோ ஏன்ற செட்டில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து ஒரு நம்பர் எடுத்தோன்னா, இப்போ 1ன்னு எடுத்துருக்கோன்னு வச்சுங்களேன், அதை ஸ்கொயர் பண்ணனா 1. ஸோ அது மாதிரி தான் நம்ம ஆர்டர் பேஸாக எழுதணும் அந்த ரிலேஷனை. ஸோ அப்போ எழுதுவோமா. பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ரைட் ஆர் ஆஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. சப்செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் உதாரணத்துக்கு சும்மா ஒரு நம்ம எடுத்துக்கிறேன். ஏன்ற ஒரு செட் இருக்குது, 1, 2, 3, 4. அடுத்து பின்ற ஒரு செட் இருக்குன்னு வச்சுங்களேன், வெறும் 1, 2. இப்போது இந்த பியில் இருக்கக்கூடிய எலமெண்ட் இந்த ஏல இருக்கா, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. அதாவது இங்கே என்ன எலமெண்ட் இருக்கோ அங்கே அந்த ஏல இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது ஒரு பெரிய செட்டு, பின்றது ஒரு சின்னதாக 2 எலமெண்ட் தான் இருக்கக்கூடியது. அந்த 2 எலமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஏல இருக்குது. அப்போது பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சப்செட்னா அதுதான் அர்த்தம். இப்போ அதே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஆர் வந்து ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாகவும் இருக்கணுன்றத சொல்லுறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். அதிகமாக இருக்குது, ஸோ ஃபுல்லாலாம் போட முடியாது. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைனாக போட்டு காமிக்கிறேன். ஸோ 1, 2, 3, 4 டாட் அப் டு 45. கிராஸ் அகைன் ஏ செட்டு தானே, ஸோ அதுவும் அதே தான் 1, 2, 3, 4 டாட் அப் டு 45. ஸோ இதை கிராஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும், ஆர்டர் பேஸ் எப்படி எழுதுவீங்க, ஏயோட ஃபஸ்ட் எலமெண்ட் வித் பியோட எல்லா எலமெண்ட்ஸோட பேர் பண்ணுவீங்க. ஸோ எப்படி கிடைக்கும், 1, 1, 1, 2, அடுத்து 1, 3, இது மாதிரி டாட் அப் டு எங்கே வரைக்கும் போகும். ஸோ லாஸ்ட்டாக வந்து என்னது, இந்த 45 ஃபினிஷ் ஆகுமா. ஸோ 45, 45 இதோட ஃபினிஷ் ஆகும். ஸோ 46லாம் இங்கே வராது, ஏன்னா இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 45 தான் இருக்குது. சரிங்களா. ஸோ அப்போ நான் லாஸ்ட்டாக எண்டிங் வந்து 45, 45 செட் போகும். சரி, இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ரிலேஷன் நம்ம எழுதுவோம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எப்படி சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு திங் வந்து ஸ்கொயர் ஆஃப் அ நம்பராகவும் இருக்கணும் அண்ட் வந்து ஏ கிராஸ் ஏயோட சப்செட்டாகவும் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுவோமா. ஸோ எப்படி எழுதுகிற அந்த ஆர்டர் பேஸு, ஸோ ஸ்கொயர் ஆஃப் அ நம்பர் ஆன் ஏ. ஸோ ஏ செட்டில் பார்ப்போம். ஏ செட்டில் வந்து ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 1 இருக்கா. ஸோ அந்த 1 எழுதுவோம் இங்கே. அடுத்து அது என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, இட்ஸ் அ ஸ்கொயர் ஆஃப். ஸோ அந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 1 தான். அடுத்து செகண்ட் நம்பர் என்ன இருக்குது, ஏல செகண்ட் எலமெண்ட் 2 இருக்குது. ஸோ 2 அதை ஸ்கொயர் பண்ண என்ன வரும், 4. அடுத்து தேர்ட் எலமெண்ட் வந்து 3 இருக்குது, அதை ஸ்கொயர் பண்ணால் 9. அடுத்து ஃபோர்த் எலமெண்ட் என்ன இருக்குது, 4. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணனா 16. அடுத்து ஃபிஃப்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 5, அதை ஸ்கொயர் பண்ணால் 25. அடுத்து சிக்ஸ்த் எலமெண்ட் வந்து 6, ஸோ அதை ஸ்கொயர் பண்ணனா 36. செவன்த் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா 7, அது ஸ்கொயர் பண்ணால் 49. ஸோ ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் நல்லா பாருங்கள், ஆர் ஷுட் பி அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. அப்போது இந்த ஆரில் என்ன எலமெண்ட் இருக்கோ அது இந்த ஏ கிராஸ் ஏக்குள்ளே இருக்கணும். அப்போ இல்லைன்னா இட் இஸ் நாட் அ சப்செட். ஆனால் அவங்க இட் ஷுட் பி அ சப்செட்னு சொல்லியிருக்கனால இங்கே பாருங்கள் 7, 49 வருமா, 7 வரும். பட் ஆனால் 49 வருமா, இங்கே அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 45 வரைக்கும் தான் இங்கே கண்டிஷன் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த எலமெண்ட்டை எடுத்துடணும். அப்போ இது வராது. ஸோ அப்போ நம்ம இதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ரிலேஷன் வந்து நம்ம இதுதான் ஆர்டர் பேஸ், இந்த ரிலேஷனோட ஆர்டர் பேஸ். வேறு இன்னொன்று கேட்டிருக்காங்க கொஷனில் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம். ஸோ டொமைன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேஷனில் என்னென்ன இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் எல்லாமே டொமைன் சொல்லுவோம். அதாவது இந்த 1, இந்த 2, இந்த 3, 4, 5, 6 எல்லாமே டொமைன். ஸோ அது எப்படி போடலாம். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இதெல்லாமே டொமைன். அடுத்து வந்து ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் வேறு ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடிய செகண்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த 1,
the 4, the 9, 16, 25, 36. So அதை எழுதலாமா? So 1, 4, 9, 16, 25, 36. Third sum, a relation R is given by the set x, y, where y is equal to x plus 3 and x belongs to 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in terms of x, yல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட நம்பர்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க, எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, 0, 1, 2, 3, 4, 5 கொடுத்துட்டாங்க. ஆனால் ஒய்யோட எலமெண்ட்ஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக ஒய்க்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3. ஸோ நம்ம என்ன பண்ணணும், எக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டோட இதெல்லாம் கொண்டு போய் ஒயில் சப்ஸ்டியூட் பண்ணனா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ எலமெண்ட்ஸும் கிடச்சிடும். y is equal to x plus 3ன்ற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸோட வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்குது, ஒவ்வொரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். when x is equal to, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்களா, அப்போது y is equal to என்ன வரும், 0 plus 3 is equal to 3. and when x is equal to 1, y will be equal to 1 plus 3 which is equal to 4. when x is equal to 2, y will be equal to 2 plus 3 which is equal to 5. and x is equal to 3, y will be equal to 3 plus 3 is equal to 6. when x is equal to 4, y will be equal to 4 plus 3 is equal to 7. and when x is equal to 5, y will be equal to 5 plus 3 is equal to 8. ஸோ நம்ம ஒய்யோட எல்லா எலமெண்ட்ஸும் தெரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. y is equal to 3, 4, 5, 6, 7, 8. ஸோ அப்போ இந்த ரிலேஷன் எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்காங்க, in terms of x, y. ஸோ ஃபஸ்ட்டு x இருக்கணும், அடுத்து y இருக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த ரிலேஷன் எழுதுவோமா, r is equal to, ஆர்டர் பேஸ் எப்படி வரும், ஃபஸ்ட்டு வந்து x வந்து நம்ம 0ன்னு போடுறப்ப yக்கு எவ்வளோ கிடச்சிச்சு, 3 கிடச்சிச்சா. ஸோ அப்போ இது மாதிரி எழுதணும், 0, 3. அடுத்து x1 போடுறப்ப நம்மளுக்கு y என்ன கிடச்சிச்சு, 4 கிடச்சிச்சா. ஸோ 1, 4. அண்ட் x வந்து நம்ம 2 போடுறப்ப y என்ன கிடச்சிச்சு, 5. x3 போடுறப்ப y வந்து 6. x4 போடுறப்ப y வந்து 7. அண்ட் x5 போடுறப்ப y வந்து 8. ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரிலேஷனை நம்ம எழுதியாச்சு in terms of ஆர்டர் பேஸில். இப்போது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ நான் ஏற்கனவே சொன்னபடி டொமைன்ன்றது என்னது, இந்த ஆர்டர் பேரோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாமே டொமைன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே என்ன இல்லை, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன இருக்குது, 0 இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 5 இருக்குது. ஸோ அதெல்லாமே டொமைன். 0, 1, 2, 3, 4, 5. அண்ட் செகண்ட் எலமெண்ட் எல்லாமே என்ன சொல்லுவோம், ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 3, 4, 5, 6, 7, 8. Fourth sum, represent each of the given relations by A, an arrow diagram, B, a graph, and C, a set in roster form wherever possible. So first subdivision என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க x, y, where x is equal to 2y and x belongs to 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. So last sum நம்ம என்ன பார்த்தோம், in terms of x, y, அண்ட் அங்கே ஒய்யோட எக்ஸ்பிரஷன் கொடுத்துருவாங்க, வெறும் எக்ஸோட எலமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸோட எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ஒய்யோட எலமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக எக்ஸ், ஒயில் அப்படி டேரெக்டாக எக்ஸோட எலமெண்ட்டும் ஒய்யோட எலமெண்ட்டும் எழுதக்கூடாது. ஸோ இங்கே எப்பொழுதுமே நம்ம என்ன கன்சிடர் பண்ணணும், என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம எக்ஸோட எலமெண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு வேளை ஒய் கொடுத்துருந்தோன்னா ஒய்யோட எலமெண்ட்டு யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே எக்ஸ் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுனால ஸோ நம்ம எக்ஸோட எலமெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு ஒய்யோட எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லாஸ்ட் சம் வழியாக தான் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒய்யோட எலமெண்ட்டை நம்ம ஜஸ்ட் ரெஃபரன்ஸாக தான் யூஸ் பண்ண போகிறோம், தவிர்த்து இதை நம்ம இங்கே எழுதக்கூடாது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே கொடுத்துருக்கு இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2yயை நம்ம ஃபஸ்ட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ எப்படி எழுதலாம், y இஸ் ஈக்குவல் டு இந்த 2 இந்த சைடு ஈக்குவல் டு அந்த சைடு போகிறப்ப என்ன ஆகும், டிவிஷனில் வந்துடும், விச் இஸ் x/2. ஸோ நம்ம எப்பொழுதுமே எக்ஸோட எலமெண்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வேல்யூ போட்டு நம்ம ஒய்யோட எலமெண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ when x is equal to என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு 2 கொடுத்துருக்காங்களா. ஸோ 2 கொடுக்குறப்ப what y will be equal to 2/2 which is equal to 1. and when x is equal to 3, y will be equal to 3/2. and when x is equal to 4, y will be equal to 4/2 which is equal to 2.
and when x is equal to 5 y will be equal to 5 by 2. ஸோ இப்போ கொடுத்துருக்கு இந்த ஒய்யோட செட் வந்து இதை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஒயில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்கா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா 1. ஸோ இங்கே அடுத்தது என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு 3/2. இங்கே 3/2 இருக்கா, இல்லை. ஸோ அப்போ இது வராது. ஸோ அடுத்து நம்மளுக்கு 2 கிடச்சிருக்கா. ஸோ இங்கே 2 இருக்குது பாருங்கள், இங்கேயும் 2 இருக்குது. 5/2 இருக்கா, 5/2 இல்லை. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து இங்கே என்னென்ன கிடச்சிருக்கு, when x வந்து 2 இருக்கப்போ y வந்து 1 and when x is equal to 4 y வந்து 2. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இது ஒரு ஆர்டர் பேர் எழுதுவோமா, r is equal to, ஸோ rன்னு ஜஸ்ட் ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ r is equal to x நம்ம 2 போடுறப்ப y 1 வந்துச்சு அண்ட் x நம்ம 4 போடுறப்ப y வந்து நம்மளுக்கு 2ஆக கிடச்சிச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது, 3/2 5/2 எடுத்துக்கூடாது. அதுக்கு தான் இந்த செட்டு கொடுத்துருக்காங்க. y is equal to 1 2 3 4 இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் தான் வரலாம். இது வந்தால் மட்டும் தான் நம்ம அந்த ஆர்டர் பேரில் எழுதலாமே தவிர்த்து இது மாதிரி 3/2 5/2 இங்கே கொடுக்காத வந்து நம்ம இங்கே ஆர்டர் பேரை ஃபார்ம் பண்ணக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு திங். ஓகே, அடுத்து வேறு என்ன, இப்போ என்னென்ன கேட்டிருக்காங்க இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏரோ டயக்ராமாக கேட்டிருக்காங்க. ஸோ ஏரோ டயக்ராம் சொல்லியிருக்கப்போ நம்ம எப்பொழுது என்ன பண்ணணும், இங்கே ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம ஏரோ டயக்ராம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கணும், ஒய் எழுதுக்கணும். இங்கே எக்ஸில் வந்து என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 3 4 5. ஸோ அதெல்லாம் இங்கே எழுதுவோம், 2 3 4 and 5. அதே மாதிரி ஒயில் இங்கே வந்து நம்ம ஒயோட எல்லா எலமெண்ட்ஸும் எழுதணும். இது மாதிரி எழுதக்கூடாது, வெறும் இங்கே வந்து 1 2 தான் கிடச்சிச்சு, அது மட்டும் எழுதக்கூடாது. ஸோ ஒய் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதையும் இங்கே எல்லாத்துலேயும் எழுதணும். ஏரோ டயக்ராமை பொறுத்த வரைக்கும் 1 2 3 and 4. இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம x2 கிடைக்கிறப்ப நம்மளுக்கு நம்ம x2 போடுறப்ப நம்ம என்ன கிடச்சிச்சு, y 1. ஸோ அப்போ நம்ம இது மாதிரி ஏரோவில் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ x2 போடுறப்ப y வந்து 1ஆக கிடச்சிச்சு. அண்ட் when x வந்து 4 போடுறப்ப y வந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 2 கிடச்சிச்சுங்களா. ஸோ அப்போ when x is equal to 4 y will be 2. ஸோ இது மாதிரி ஏரோ டயக்ராம் மேப் பண்ணி காட்டணும். இது ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் முடிச்சாச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸை எடுத்துக்கோங்களா, இது எக்ஸு அண்ட் இது ஒய்வாக எடுத்துக்குவோம். இப்போது ஜஸ்ட் வேல்யூஸ்லாம் 1 2 3 4 5 தான் இருக்குல்ல, நம்ம டேரெக்டாக 1 2 3 4 and 5. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4. ஓகே, ஸோ இப்போது நம்ம x2 போகிறப்ப y என்ன கிடச்சிச்சு, 1 கிடச்சிச்சா. ஸோ அப்போ விச் இஸ் 2 1. இங்கே பாருங்கள், இந்த ரிலேஷனை கூட நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 1. ஸோ எக்ஸில் வந்து 2 அண்ட் ஒயில் வந்து 1. அப்போது இதுதான் 2 1. அடுத்து வந்து என்னது 4 2. ஸோ எக்ஸில் வந்து 4 அண்ட் ஒயில் வந்து 2. 4 2. லைன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது போட்டாலே போதும். தேர்ட் ஒன் வந்து என்ன கேட்டிருக்காங்க, செட் இன் ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ இப்படி எழுதுனா தான் இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம 3 சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஃபோர்த் சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாமா. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷன் எப்படி இருக்கணும்னு, x, y where y is equal to x plus 3 and x and y are natural numbers less than 10. ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் என்னது 1 2 3 4லாம் நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவோம். ஸோ அது எவ்வளோ இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸும் ஒய்க்கும் லெஸ் தென் 10ஆக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய்யோட செட்டை எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் வந்து லெஸ் தென் 10 சொல்லியிருக்காங்களா இல்லையா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 வராது, பிகாஸ் லெஸ் தென் 10, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு சொல்லலை, வெறும் லெஸ் தென் 10 தான் கொடுத்துருக்காங்க. y is equal to, அதே மாதிரி y என்ன சொல்லியிருக்காங்க, அதுவும் நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதான். இப்போ நம்ம லாசம் படி கொடுத்துருக்க அந்த எக்ஸ்பிரஷனில் ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் நம்ம y வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, y is equal to x plus 3. ஸோ when x is equal to 1 y will be equal to, ஸோ 1 plus 3 வந்து என்ன வரும் 4. அதே மாதிரி when x is equal to 2 y will be equal to 5. when x is equal to 3 y will be equal to 6. when x is equal to 4 y will be equal to 7. when x is equal to 5 y will be equal to 8. when x is equal to 6 y will be equal to 9. when x is equal to 7
y will be equal to 10. இங்கே பார்த்தீங்கன்னா y is equal to 10ன்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஆனால் நம்மளுக்கு என்ன கொஷின் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்க, y should be less than 10. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் நம்ம 9 வரைக்கும் தான் போட முடியும். ஸோ அப்போ இதை ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், இது எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அப்போ நம்ம ரிலேஷன் எழுதலாமா? ஸோ r is equal to எப்படி கொடுத்துருக்காங்க, in terms of x ஃபஸ்ட்டு y செகண்டா. ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸோட வேல்யூ எழுதலாமா? ஸோ எக்ஸ் 1 இருக்கப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ என்ன கிடச்சிச்சு 4, எக்ஸ் 2 இருக்கப்போ y வந்து 5, 3 இருக்கப்போ 6, 4ல் 7, 5க்கு 8, 6க்கு 9. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஏரோ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஏரோ டயக்ராமில் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எக்ஸு அண்ட் ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாமே எழுதணும். ஸோ எக்ஸோட எலமெண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, 1 to 9 வரைக்கும் எழுதணும். 1 2 3 4 5 6 7 8 9. அதே மாதிரி ஒய்யோடது என்னது, அப் டு 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ எப்பொழுதுமே கொடுத்துருக்க இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யோட எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஏரோ டயக்ராம் எல்லாத்தையுமே எழுதிடணும். அடுத்து தான் நம்மளுக்கு எக்ஸ் வந்து நம்ம 1 போடுறப்ப என்ன கிடைக்குது அதுன்றத நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நம்ம எக்ஸ் 1 போடுறப்ப நம்மளுக்கு ஒய் என்ன கிடச்சிச்சு 4 கிடச்சிச்சா. ஸோ இது மாதிரி பிளாட் பண்ணணும். அடுத்து 2 போடுறப்ப 5, ஸோ 2க்கு 5, 3க்கு 6, 4க்கு 7, 5க்கு 8, 6க்கு 9. ஸோ இது மாதிரி நீங்கள் ஸ்கேலில் பிளாட் பண்ணிக்கோங்க. இதுதான் ஏரோ டயக்ராம். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் வந்து கிராஃப் போட சொல்லியிருக்காங்க. ஸோ கிராஃப் பிளாட் பண்ணுவோமா, அதே மாதிரி எக்ஸோட எலமெண்ட்ஸு ஒய்யோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதிடுவோம். ஸோ எக்ஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8 9. அண்ட் அதே மாதிரி இங்கேயும் 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? ஸோ இந்த ரிலேஷனை எடுத்து நம்ம டேரெக்டாக ப்ளாட் பண்ணலாம். இந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் வந்து 1 கொடுத்துருக்காங்க அண்ட் ஒய் வந்து 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்கே வரும் 1, 4. அடுத்து 2, 5. ஸோ 2, 5னா இங்கே 2, 5. அடுத்து 3, 6. ஸோ 3, 6. அடுத்து 4, 7. ஸோ 4, 7. அடுத்து 5, 8. ஸோ இங்கே 5, 8. அடுத்து 6, 9. ஸோ எக்ஸில் 6, ஒயில் 9. ஸோ 6, 9. அவ்வளோதான். Fifth sum. A company has 4 categories of employees given by assistants, clerks, managers and executive officer. The company provides 10,000, 25,000, 50,000 and 1 lakh as salaries to the people who work in the category A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, C1, C2, C3, C4 were clerks, M1, M2, M3 were managers and E1, E2 were executive officers, and if the relation R is defined by X or Y, where X is the salary given to the person Y, express the relation R through an ordered pair and an arrow diagram. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியில் 4 கேட்டகரி ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட்ஸ், கிளர்க்ஸ், மேனேஜர்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். அண்ட் அவங்களோட சேலரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh rupees. ஸோ இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா, எத்தனை எம்ப்ளாயீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அசிஸ்டன்ஸில் A1, A2, A3, A4 அண்ட் A5. ஸோ டோட்டலாக 5 அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி A1, A2, ஸோ A3, A4, A5. அவங்களோட சேலரிஸ் பார்த்தீங்கன்னா 10,000 rupees. ஸோ அசிஸ்டன்ஸ்க்கு எல்லாமே 10,000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளர்க்ஸ் வந்து எத்தனை கிளர்க்ஸ் இருக்காங்க, 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. C1, C2, C3, C4. C1, C2, C3, C4. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா 25,000. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் 3 மேனேஜர் இருக்காங்க. M1, M2, M3. M1, M2, M3. அண்ட் அவங்களோட சேலரிஸ் எல்லாமே 50,000 rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 rupees. அடுத்து ஃபைனலாக
ரெண்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருக்கான்னு சொல்லியிருக்காங்க which is E1 and E2. ஸோ E1 E2 அண்ட் அவங்களோட சேலரிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1 lakh rupees கொடுத்துருக்காங்க. ஸோ 1 lakh rupee. ஸோ எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் எழுதணும் அவசியம் இல்லை, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை நான் போட்டு காமிக்கிறேன். நம்ம ஃபைனலாக என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம இங்கே ஆர்டர் பேரும் ஏரோ டயக்ராம் மார்க் பண்ணால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இப்போ ஆர்டர் பேர்ஸ் வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரிலேஷன் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க x should be related to y. ஸோ x வந்து என்ன இங்கே அதையும் சொல்லியிருக்காங்க, x வந்து is the salary and y வந்து person. ஸோ இங்கே வந்து எது salary எது person, இந்த 10,000 இதெல்லாமே salaries and persons வந்து யார் இந்த அசிஸ்டன்ஸ், இது A1 A2 A3 இவங்க எல்லாமே இது. ஸோ அப்போ இந்த ஆர்டர் பேஸ் எப்படி எழுதணும் நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா ஒய், அதாவது எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் வந்து எக்ஸ் வந்து என்னது சேல்ரி. ஸோ சேல்ரி வந்து எவ்வளோ இங்கே 10,000 rupees, அசிஸ்டன்ஸோட சேல்ரி வந்து 10,000. ஸோ 10,000 கமா A1, அதே மாதிரி எல்லா அசிஸ்டன்ஸ்க்கும் அதை போடணும் நம்ம 10,000 கமா A2, 10,000 கமா A3, 10,000 கமா A4, 10,000 கமா A5. ஸோ அசிஸ்டன்ஸ் எல்லாருக்கும் எழுதிட்டோமா, அதே மாதிரி கிளர்க்ஸ்க்கும் எழுதணும். என்னது கிளர்க்ஸோட சேலரிலாம் வந்து 25,000 கமா C1, 25,000 கமா C2, 25,000 கமா C3, 25,000 கமா C4. அடுத்து மேனேஜர்ஸ். ஸோ மேனேஜர்ஸோட சேலரி பார்த்தீங்கன்னா 50,000. அப்போது 50,000 கமா M1, 50,000 கமா M2, 50,000 கமா M3. ஸோ அடுத்து வந்து என்னது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸோட சேலரி வந்து 1 lakh rupees. ஸோ 1 lakh கமா E1, 1 lakh கமா E2. ஸோ அவ்வளோதான் ஆர்டர் பேஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட் இது ஆர்டர் பேஸ் எழுதியாச்சு. அடுத்து வந்து ஏரோ டயக்ராம் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரோ டயக்ராம் அதே மாதிரி இது எக்ஸ் அண்ட் இது ஒய். ஸோ எக்ஸ் எல்லாமே என்னது சேல்ரி. ஸோ சேல்ரி வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், என்ன கொடுத்துருக்காங்க 10,000. இது ஒரு தடவை எழுதினாலே போதும், 10,000, 25,000, 50,000 அண்ட் 1 lakh. ஸோ இது மட்டும் மார்க் பண்ண போதும். அடுத்து ஒயில் வந்து என்னது பர்சன்ஸ்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா இங்கே. ஸோ அப்போ பர்சன்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணணும். A1, A2, A3, A4, A5. ஸோ டோட்டலாக 5 அசிஸ்டன்ஸ் அண்ட் 4 கிளர்க் இருக்காங்க. ஸோ C1, C2, C3, C4 அண்ட் 3 மேனேஜர்ஸ் M1, M2, M3 அண்ட் 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் which is E1 and E2. ஸோ அப்போ யார் யாரெல்லாம் 10,000 வாங்குறாங்க, இந்த 5 அசிஸ்டன்ஸும் 10,000 வாங்குறாங்க. ஸோ இந்த 10,000 இப்படி நம்ம மார்க் பண்ணணும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணணும். ஸோ இது மாதிரி ஏரோ மார்க் பண்ணணும். அடுத்து யார் யார் 25,000 வாங்குறாங்க, 4 கிளர்க்ஸும் 25,000 வாங்குறாங்க. ஸோ இது மாதிரி மார்க் பண்ணணும். அடுத்து 3 மேனேஜர்ஸ் 50,000 வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இது மாதிரி மார்க் பண்ணணும். அடுத்து 2 எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் அவங்களோட சேலரியை நம்ம இது மாதிரி மார்க் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து மாற்றி எழுதக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே எக்ஸ்ன்றது வந்து சேல்ரி அண்ட் ஒய்ன்றது வந்து பர்சன். ஸோ இது மாதிரி ப்ளாட் பண்ணணும். அவ்வளோதான் இந்த சம்.